Welcome to Shakti Infotech Diploma in Computer Application lesson number 18. இந்த லெசனில் நான் உங்களுக்கு ஃபிங்கர் பிளேஸ்மெண்ட் பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் கோர்ஸ் முடிக்கிற வரைக்குமே கூட சரி இந்த ரெண்டு விரலை தவிர்த்து வேறு எந்த விரலையும் யூஸே பண்ண மாட்டாங்க. இந்த ரெண்டு விரலை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லா கீஸுமே ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லே அவுட்டை காமிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லே அவுட்டில் இருக்கிற மாதிரியே வரைஞ்சிக்கிங்க. அப்போது ஒரு ரெண்டு ஃபிங்கர் நோட் மேலே வச்சு ஜஸ்ட் அப்படியே ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு என்னென்ன ஃபிங்கரில் என்னென்ன மாதிரியான லெட்டர்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குன்றத நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த ஃபிங்கரில் அந்தந்த லெட்டரை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். மேபி உங்களுக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டைப்பிங் பண்ணுற ஸ்பீடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது எப்படின்றத சொல்லிடுறேன் பாருங்கள். பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் ஆன் கீபோர்ட் while டைப்பிங். டைப் பண்ணும்போது உங்களோட ஃபிங்கர்ஸ் எப்படி இருக்கணுன்றது. கீப் லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர் ஆன் ASDF. இங்கே பாருங்கள், ASDF வைக்கும்போதே இந்த ஃபிங்கரை ASDF அப்படின்ற அந்த பொசிஷனில் தான் வைக்கணுமே. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வரலில் பாருங்கள், JKL அப்படின்ற அந்த ஃபிங்கரில் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்து பார்த்து அடிக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணி டைப் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட். எப்போல்லாம் நீங்கள் 1 2 3 4 5 இதெல்லாம் டைப் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற அந்த ஃபிங்கர்லேயே டைப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா இந்த லே அவுட்டே எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த கீ எந்த விரலுக்கு கிட்ட இருக்குது, எந்த கீயை எந்த விரலால் ப்ரெஸ் பண்ணால் ஃபாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ண முடியுன்ற மாதிரி தான் இந்த லே அவுட்டை கொடுத்துருப்பாங்க. அதனால் பார்த்துங்க. ஸ்பேஸ் பார் நீங்கள் எப்போல்லாம் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கட்டை விரலை தான் யூஸ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கட்டை விரல் பெரும்பாலும் யூஸ் ஆகாது, அது சைலண்டாக தான் இருக்கும். இந்த சிம்பிள்ஸ் கூட கவனிச்சிங்க, என்னென்ன சிம்பிளில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை எழுதி முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரியே நோட் பேட் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அது மேலே வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுங்க, என்னென்ன கீஸில் எதாவது ப்ரெஸ் பண்ணியிருக்கு சொல்லியிருக்கணும் அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறமா ASDF அந்த மாதிரி ASDF GHJKL அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், டைப் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே போதும். ஒரு 2 மாதம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஸ்பீடு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிடும். ஓகேவா? ரைட். இதை எழுதிக்கிட்டு அந்தந்த கீயை அந்தந்த விரலில் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. அடுத்த லெசனில் நான் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.